ஸ்தோத்திரம். நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அநேக விசுவாச வீரர்களை குறித்து நாம் படிக்கக்கூடிய நாம் இந்த 28வது வசனத்தை படிக்கும் பொழுது சற்று, அதாவது 29வது வசனத்தை படிக்கும் பொழுது சற்று ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. படிங்க, உங்களுக்கு அந்த அதிர்ச்சி வருகிறதான் பார்ப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தலையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். யாரிடத்துல எந்த ஷாக்கும் இல்லை. என்ன இங்கே அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேவன் இந்த எபிரேய ஆசிரியர் யாரை புகழுகிறார்கள்? யாரை புகழுகிறார்கள்? ஆபிரகாமை குறித்து புகழ்ந்திருப்பார்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே என்ன செய்தான்? யாக்கோபு என்ன செய்தான்? மோசே என்ன செய்தார்? ஏனோக்கு என்ன செய்தார்? என்று ஒவ்வொரு விசுவாச வீரர்களையும் புகழுகிறார். அவருடைய சாட்சியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இங்கே இந்த வசனத்திலே யாருடைய சாட்சியை இந்த ஆசிரியர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள். மோசே பார்வோனிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிறார். இந்த இஸ்ரவேலர்கள் மோசேயையும் தேவனையும் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அவருடைய நிலைக்கால்களிலே அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை பூசி அவர்கள் தேவனால் மீட்கப்பட்டு வருகிறார்கள். அடுத்து சிவந்த சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையை போல கடக்கிறார்கள். ஸோ இவ்விதமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே இவ்வளவு பெரிய அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றார்கள். ஆனால் இவர்கள் அடுத்து கானானுக்குள் பிரவேசித்தார்களா? இல்லை. 2 பேர். அதில் பெருங்கூட்ட ஜனம் 99.999 அவங்க எங்கே போகல? கானானுக்கு போகலை. இப்போ இந்த இடத்துல அந்த டைலமா தெரியுது பார்த்தீங்களா? பேரடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்னா, இவர்கள் புகழப்படுகிறார்கள், விசுவாசத்தினாலே இவர்கள் கடந்தார்கள், சாட்சியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கானானுக்கு செல்லவில்லை. தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். தேவன் தமது மீது ஆணையிட்டு இவர்கள் உள்ளே செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி அவர்களை வனாந்தரத்திலே அவர்கள் மரணம் வரைக்கும் தேவன் காத்திருந்தார். அதில் அநேகமானவர் என்ன தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள், விசுவாசியாமல் போனார்கள். நரகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய சாட்சி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் என்ன குறித்து தான் எழுதியிருக்கு. ஆனால் எங்கே இருந்து பேசிக்கிட்டு இருப்பார்? அதுதான் மிக கொடுமையான விஷயம். தேவனுடைய அற்புதங்களை பெற்று, தேவனால் அற்புதங்களை பெற்று, தேவனால் தன்னுடைய விசுவாசத்தை குறித்த சாட்சியை பெற்று கடைசியாக எங்கே சென்றார்கள்? தேவனை விட்டு பின்வாங்கி சென்றார்கள். தேவனிடத்திலே சேரவில்லை அவர்கள். அதற்காக தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு அதிர்ச்சி உண்டாகிறது. வாவ், விசுவாச பட்டியலிலே யார் இடம்பெற முடியும்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தரோடு இருப்பவர்கள் தானே இடம்பெற முடியும். இவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார்கள் என்பது உண்மைதான். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுங்கள். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, போதும். கர்த்தரும் கூட இவர்கள் ஆரம்ப நாட்களில் இவர்களிடத்தில் இருந்த விசுவாசத்தை நினைவு கூறுகிறார். அங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த எபிரேய ஆசிரியர் பாராட்டியது போலவே கர்த்தருக்கு அந்த காரியம் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த இஸ்ரவேலர்கள் ஆரம்ப நாட்களில் என் மீது எவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். உன்னுடைய பக்தி, உன்னுடைய நேசம், அதை நான் மறக்கவில்லை. எவ்வளவு வருடங்கள் கடந்து விட்டது. எரேமியா புத்தகத்திலே எரேமியா ஆசிரியர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் கடந்திருக்கும். அதற்கு மேலான வருடங்கள் கடந்திருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய அந்த நேசத்தையும்
அவர்களுடைய அந்த பக்தியையும் நான் நினைவு கூறுகிறேன். ஸோ அந்த அளவு உண்மையிலே அவர்கள் தேவனிடத்திலே விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து சாட்சி பெற்றார்கள். தேவனை விசுவாசித்து தேவனிடத்திலே எல்லா அற்புதங்களையும் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய கானானுக்கு செல்லவில்லை. மோசேயினுடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு இடி இதுவாகத்தான் இருக்கும். ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த எபிரேயர்கள் நம்மக்கிட்ட நம்மளையே காண்பித்து கொடுத்து விடுவார்கள், நம்மை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அவர் ஓடி போய்விட்டார். தேவன் அவரை மோசேவை ஆயத்தப்படுத்தி மோசேயை இங்கே மறுபடியும் இஸ்ரவேலரிடத்திலே கொண்டு வருகிறார். இப்பொழுது மோசேக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இந்த இஸ்ரவேலர்களை எப்படியாவது தேவன் கொடுத்த அந்த கானானுக்கு கொண்டு போக வேண்டும். மோசே அதை செய்தாரா? செய்ய முடியவில்லை. அவங்களோட சேர்ந்து என்னாலையும் உள்ளே போக முடியலைங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்தது. ஓகே, ஸோ தேவன் அடுத்து என்ன செய்தார் அப்படின்னா, சரி இந்த சந்ததி அல்ல, இதற்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியை நான் என்ன செய்வேன், உள்ளே கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி மோசேவுக்கு இரண்டாவது ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். முதல் சந்ததி என்னவில்லை, அவர்கள் விசுவாசித்தார்கள், சாட்சி பெற்றார்கள், அற்புத அடையாளங்களை பெற்றார்கள். ஆனால் இப்போ அவங்கள நான் உள்ள விட மாட்டேன், அவர்கள் தோற்றுவிட்டார்கள், அவருடைய சந்ததியை நான் என்ன செய்வேன், உள்ளே கொண்டு போவேன், அவர்களை ஆயத்தப்படுத்து என்று மோசேவுக்கு ஒரு இரண்டாவது ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த இரண்டாவது ஊழியத்திற்காக மோசே எழுதக்கூடிய புத்தகம்தான் என்ன புத்தகம்? உபாகமம் புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து தான் நாம் சத்தியத்தை தியானித்து வருகிறோம். ஸோ உபாகமம் என்றால் என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? டியூட்டரானமி. டியூவெட் அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம். நாமாஸ் அப்படின்னா சட்டம், லா. இரண்டாவது சட்டம். ஏற்கனவே ஒரு சட்டத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்கள் அதை மிகச்சிறப்பாக கடைபிடித்து இல்லை, கீழ்ப்படிந்து அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். இரண்டாவது முறை என்ன செய்வோம், இவர்களுக்கு அதே சட்டத்தை மிக நேர்த்தியாக நாம் பெற்ற அனுபவங்களில் இருந்து நாம் அதை கற்றுக் கொடுத்து எப்படியாவது இவர்களை கானானிடத்திலே சேர்த்து விடுவோம் என்று சொல்லிதான் இந்த உபாகமம் புத்தகத்தை அவர் எழுதுகிறார். உபாகமம் புத்தகத்திலே நாம் அப்படிப்பட்ட சத்தியத்தை தான் கற்றுக்கொள்ள முடியும். 3 செய்திகள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஓகே, சரி, அது நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி ரொம்ப உள்ளே போக வேண்டாம். உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய சாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். போதும். இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து மோசே இரண்டாவது முறையாக இந்த இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ முதலாவது அந்த மக்களிடத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம் வாசித்த இந்த 4வது அதிகாரத்திலே 6வது வசனம். நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். அப்படி கைக்கொண்டு நடக்கும் பொழுது ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனம் என்பார்கள். எப்பொழுது இந்த ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கிறோமோ, ஆண்டவருடைய நீதி நியாயங்களை நாம் கடைபிடிக்கிறோமோ, புற ஜாதியார் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? இவர்கள் ஞானமும் விவேகமும் உள்ள ஜனம். மோசே அவர்களிடம் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கடைபிடித்து இந்த பெயரை பெற வேண்டும். என்ன பெயர்? ஞானமும் விவேகமும் உள்ள ஜனம். இந்த பேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பேர் நமக்கு கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? கிறிஸ்தவன்கிற பேரை ஈஸியாக வாங்கிடலாம். என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகணும். பேரை கூட மாற்ற வேண்டாம், நாங்கள் கொஞ்சம் தெளிவாகிட்டோம். பேர் அந்த பேர் தான், ஆனால் இங்கே தான் போகிறேன், சர்ச்சுக்கு தான் போகிறேன். ஸோ கிறிஸ்தவன் நம்மளை சொல்லிவிடுவார்கள். நீதிமான் என்கிற பெயரை நாம் எளிமையாக பெற்றுவிட முடியும். என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நீதிமானாக்குகிறார். ஆவிக்குரியவன் என்கிற பெயரை நாம் எளிமையாக பெற்றுவிட முடியும். என்ன செய்யணும்? அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க.
ஆமாம், ஆவிக்குரியவர் வேதாகமத்தின்படி ஆவிக்குரியவர் யார் என்பது சரியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெரும்பாலான மக்கள் யார் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபை என்று யாரை சொல்லுகிறார்கள்? நீங்கள் சொல்லுவதைப் போல சில அமானுஷ்ய காரியங்களை நாம் செய்தால் மட்டுமே ஆவிக்குரியவன் என்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆனால் வேதாகமம் அப்படி அல்ல. ஓகே. ஸோ ஆனால் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பெயரையெல்லாம் பெறுவது ஈஸி. என்னது? கிறிஸ்தவன், நீதிமான், ஆவிக்குரியவன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எந்த பேருமே வேண்டாம், ஒரே ஒரு பேர் நீ வாங்கணும். என்ன பேர்? ஞானமும் விவேகமானவன். ஞானம் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். விவேகம் அப்படின்னா என்ன? நான் முன்னாடி ஒரு டைம் சிந்தித்தோம். புரிந்து கொள்ளுதல். விவேகம் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் வரும், you have to be called as wise and understanding people. புரிந்து கொள்ளுதல் உள்ள ஜனம் என்கிற பெயரை நீங்கள் பெற வேண்டும். ஓகே. இன்று கிறிஸ்தவர்கள் பெற வேண்டிய முக்கியமான பெயர் என்ன? இங்கே சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெற வேண்டிய முக்கியமான பெயர், இவர் புரிந்து கொள்ளக்கூடியவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அவர் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருக்கிறார், சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா அவரோட? அவர்கிட்ட எந்த புரிதலும் இல்லை. அவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் பயங்கரமான புரிதல், மற்றவர்களை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவரோட வாழ முடியுமா? ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். உறவு, அவர் மாமாவோ சித்தப்பாவோ அண்ணனோ தம்பியோ அப்படி மட்டும் ஒரு நம்பர் இருக்கா? எப்படிப்பட்டவர் அவர்? புரிந்து கொள்ளக்கூடியவர். என்ன செஞ்சாலும் அவரை நல்லா புரிஞ்சுக்குவார், நியாயம் தீர்க்க மாட்டார், நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்வார், சூழ்நிலைகளை புரிந்து கொள்வார். எப்படி இருக்கும்? கணவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மனைவிகள் கிடைத்தால் எப்படி இருக்கும்? மனைவிக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கணவர்கள் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் கனவுல தாங்க நடக்கும். கனவுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு. பாருங்க, புரிந்து கொள்ளக்கூடிய நபருக்கு எவ்வளவு டிமாண்டுன்னு. கிறிஸ்தவர் எளிமையாக கிடைத்து விடுவார்கள், கிறிஸ்தவர்கள் கிடைத்து விடுவார். நமக்கு யார் தான் தேவை? உறவுகளுக்கு அப்படித்தான் இருக்கிறது. உறவுகள் மட்டும், ஊழியத்திற்கும் அவர்கள் தான் தேவை. யாரோடு இணைந்து நன்றாக ஊழியம் செய்ய முடியும்? யாரோடு? புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர், பக்தி வைராக்கியம் உள்ளவர், வேத அறிவு உள்ளவர், ஆனால் ஒரு புரிதலும் கிடையாது, யாரையும் புரிந்து கொள்ள மாட்டார். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சண்டையும் சச்சரவுமா இருக்கும். பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம், திரிக்க மாட்டோம். வேற ஏதாவது இருக்கா? உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம். சபையில் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அது பார்த்துட்டு திரும்பக்கூடாது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்க்காத மாதிரி போகணும். இந்த மாதிரி நிறைய தந்திரங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் சபையிலே நம்ம இப்படி இருக்கும்போது, அடுத்து குடும்பங்களிலே அநேகர் பரிசுத்த அமைதியில் இருப்பார்கள். பரிசுத்த அமைதி, ரொம்ப நாளாக பேச மாட்டாங்க உறவுகளோடு. அதாவது நம்மை மற்றவர்கள் நிராகரித்தால் பரவாயில்லை, ஆனால் நாம் யாரையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் யார்? புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது அவர்களுடைய பலவீனம். என்ன சொன்னாலும் அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க, நல்லது செஞ்சாலும் அவங்க தவறாக தான் புரிந்து கொள்வார்கள். நம்மை புரிந்து கொள்ளவே மாட்டோம். அவர்களுடைய பலவீனம் என்று நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய நியாய பிரமாணங்களை, நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழுவீர்கள்? புரிந்து கொள்ளக்கூடியவனா அடிப்படை அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? முதல்ல மனுஷனாக மாறுவேன். ஓகே, நாம் கிறிஸ்தவராக மாறுகிறோமோ இல்லையோ, பரிசுத்தவனாக இருக்கிறோமோ இல்லையோ, நீதிமானாக இருக்கிறோமோ இல்லையோ, அவ்வளோ வானத்துக்கெல்லாம் போக வேண்டாம், பரலோகவாசின்றுவாங்க அவங்க. நான் பரலோகத்தில் இருக்கிறனால தான் பூமியில் எனக்கு எதுவுமே நான் பார்க்கறது கிடையாது, எந்த மனுஷனையும் பார்க்கறது கிடையாது. நோ,
நாம் முதலாவதாக இந்த பூமியில் உள்ள ஒரு சாதாரண மனிதனாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு தேவையான பேர் என்ன? இவர் புரிந்து கொள்ளக்கூடியவர். இந்த பெயரை மட்டும் சம்பாதிச்சு பாருங்க. ஐ எம் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். நான் புரிந்து கொள்ளக்கூடியவன். அவர் புரிந்து கொள்ளக்கூடிய, நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்லணும். நம்மகிட்ட எல்லாருமே அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுவாங்க, நன்றாக நம்மோடு உறவாடுவார்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நம்மை பார்த்தாலே மக்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஸோ கடவுள் இஸ்ரவேலர்களை இப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் உருவாக்குகிறார். நீங்கள் உங்களை மற்ற மனிதர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? புரிதலுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த பெயரை நீங்கள் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். இதுதான் மோசே அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம். ஸோ நம்ம அடுத்து நாம் தியானிக்க இருக்கக்கூடியது என்னவென்றால், நாம் இவ்விதமாக புரிதலுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கு தேவையானது என்னென்ன? ஒரு 2-3 குறிப்புகளை நாம் தியானித்து நிறைவு செய்யலாம். புரிதலுள்ள மனிதர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகிறது? உபாகமம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். போதும். இங்கே கர்த்தர் மோசேயின் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த மக்கள், இந்த 2வது சந்ததியானது அங்கே கானானுக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது கானானுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களிடத்திலே மோசே சொல்லக்கூடிய முதல் விஷயம், நீங்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அந்த கானான் தேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? அங்கே இருக்க மக்களெல்லாம் போரில் வென்று அவர்களை விரட்டி விட வேண்டுமா? அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மனிதர்களை வெல்லுவதை, மற்ற மனிதர்களை நம்ம என்ன போராட்டம் செய்யணும், அதெல்லாம் யார் பார்த்துக்குவா? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்ய வேண்டாம்? மனிதர்களோடு போராட வேண்டாம். நீங்களே பாருங்கள், அதான விஷயம். ஒரு நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க, அந்த நாட்டுக்கு இப்போ நம்ம படையெடுத்து போகணும், அங்கே நாம் ஸ்டே பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அவங்கள விரட்டி தானே ஆகணும். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நினைப்பு தான் இருக்கும். அதுலேயும் பார்க்குறாங்க, அந்த மக்களை நம்மளால் எப்படி விரட்ட முடியும்? ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருக்காங்களே. ஆனால் மோசே நேர்மாறாக ஒரு விஷயம் சொல்கிறார், நீ அந்த மக்களை போய் எப்படி விரட்டலாம், அது எப்படி துரத்தி விடலாம், எதை பற்றியும் யோசிக்காத. அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள். உபாகமம் 3வது அதிகாரம் 21 படிங்க. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளெல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அந்த 2 ராஜாவுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதே தான் இந்த கானானில் இருக்கிற ராஜாவுக்கும் கர்த்தர் செய்வார். அடுத்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. அவர்களுக்கு பயப்படியர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஓகே, ஸோ நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தாமே யுத்தம் செய்வார். அப்போ தேவன் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும், எனக்காக நிற்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நோ, மோசே இங்கே சொல்லக்கூடிய விஷயம், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய நீதி நியாயங்களை கீழ்ப்படிவதிலே நீ கவனமாயிரு. யோசுவா புத்தகம் அப்படி தானே ஆரம்பிக்கும். யோசுவா, நீ எதுக்குமே பயப்படாத, அங்குள்ள மக்கள் யாருக்குமே பயப்படாத, பயந்துராத. அப்போ எதுக்கு தான் பயப்படுறது? இந்த பைபிளுக்கு மட்டும் பயப்படு, மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸோ மோசே இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் என்னவென்றால் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான், கீழ்ப்படிதலை முதன்மைப்படுத்த வேண்டும். ஒபீடியன்ஸ் ஷுட் பி அவர் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல் முக்கியமானதாக, முதன்மையானதாக நமக்கு இருக்க வேண்டும். ஸோ என்ன செய்வ, என்ன வாழுவங்கிறதெல்லாம் நம்ம 2வது பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிவது என்பதை நீங்கள் நோக்க வேண்டும். சரிங்க, இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கீழ்ப்படிஞ்சாதானே நிறைய பிரச்சனை வருது. அதையும் நம்ம யதார்த்தமாக பேசணும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அப்படி தானே.
ஒருவர் கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கிறார், இன்னொரு கீழ்ப்படியாதவராக இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் நினைக்கிறீங்க? வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது. என்ன வசனம்? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வசனம்! ஆசீர்வாதமான வசனம் தானா? உண்மையிலே அது ஆசீர்வாதமான வசனம் தான். ஏன் தெரியுமா? அதற்கு அடுத்த வசனம் யாருக்குமே தெரியாது, வாசிக்கிறது கிடையாது. எடுக்காமல் சொல்லுங்க பார்ப்போம், அதுக்கு அடுத்த வசனம் என்னென்னு. தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துக்கப்படுவார்கள். கேட்டால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனத்தை ஆசீர்வாதம் நமக்கு புரியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். சரி, அடுத்து பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். புரியுதுங்களா? தேவபக்தி உள்ளவர்கள் துக்கப்படுவார்கள், அவ்வளோதான். அவங்க துக்கங்கள் இருக்கும். ஆனால் தேவபக்தி இல்லாதவர்கள், பொல்லாதவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் மோசம் போக்கிறவர்களாகவும் மென்மேலும் கேடுள்ளவர்கள். இப்போ புரியுதா? இப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? இப்போ சாம துக்கத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்துடலாம். எதனா அவருக்கு புரியலையே, துக்கத்தை வாங்கிட்டு சந்தோஷம். அப்படி தான் வேதாமத்தில் இருந்திருக்காங்க. அப்போஸ் நான் இப்போலாம் அப்படி தான் பேச. எனக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருந்தேன். நமக்கு ஒரு விஷயம் தலை சுற்றிடும். சகல உபத்திரவங்களிலும் பரிபூரண சந்தோஷமாய் இருந்தேன். கர்த்தர் இப்படி தான் என்ன செய்கிறார்? நம்மை நடத்துகிறார். சகல உபத்திரவங்களிலும் பரிபூரண சந்தோஷம். அப்படிலாம் ஒரு வசனம் இருக்கா? இருக்கா? இல்லை நானாக தான் சொன்னேன். இல்லை இருக்கா? மேன்மே அது வேற வசனம் இது. ஏன்னா நான் வசனம் சொல்லிட்டு நிறைய சந்தேகத்தோடு பார்க்குறீங்க, நம்ப முடியலையே. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனம். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நினைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன். ஒத்துக்கிறோம். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் பரிபூரண சந்தோஷம், தேவனுடைய நடத்துதல். ஸோ எஸ், பரிசுத்தமாக தேவபக்தியாக வாழ முயற்சிக்கும் பொழுது, ஆண்டவருடைய நீதி நியாயங்களின்படி வாழ முயற்சிக்கும் பொழுது துக்கங்கள் துன்பங்கள் வரலாம். ஆனால் பவுலுடைய இந்த வார்த்தையின்படி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்வார். சகல உபத்திரவங்களிலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. பரிபூர்ண சந்தோஷம்னு அதானே? சகல உபத்திரவங்களிலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. அவ்விதமாய் தேவன் நம்மை நடத்த முடியும். பிலிப்பியர் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். நீங்கள் கவலைப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அவர் என்ன செய்வார்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருவார். ஸோ அதை புரிந்து கொள்ள முடியாது. எப்படிப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு? எஸ், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆகையினாலே நம்ம என்ன படிக்கிறோம்? முதல் குறிப்பு, இவர்கள் புரிதலுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் கீழ்ப்படிதலை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிதலை முக்கியத்துவப்படுத்துகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். ஆனால் இப்பொழுது புதிய உடன்படிக்கையிலே நாம் கீழ்ப்படிதலை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் பெருகுகிறது. ஆனால் சகல உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவன் நம்மை பரிபூர்ண சந்தோஷத்திலே வழிநடத்துவார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் அதைத்தான் பார்க்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எஸ், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லாவற்றும் கீழ்ப்படிந்தார்.
அவருடைய கீழ்ப்படிதலுக்கு ஏற்றபடி அவ்வளவு உபத்திரவங்களும் வந்தது. ஆனால் அவர் கடைசியாக ஒரு சாட்சி என்னதான் சாட்சி சொல்லுவார்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தான் இயேசு கிறிஸ்து சாட்சி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லுவார். எதனால் அவரால் அப்படி சொல்ல முடிகிறது? ஏனென்றால் நான் தனித்திருந்ததில்லை. எவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் நான் தனித்திருந்ததில்லை. தனியாக ஒரு பிரச்சனையை கூட நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஏன்? பிதா என்னோடு இருக்கிறார். அவருக்கு பிரியமானதையே நான் செய்கிறபடியால், அவருக்கு நான் கீழ்ப்படுகிறபடியால், அவருடைய சித்தத்தை செய்கிறபடியால் பிதா என்னோடு இருக்கிறார். ஓகே, ஸோ நாம் புரிதலுள்ளவர்களாக இருக்க நாம் கீழ்ப்படிதலை முதன்மைப்படுத்த வேண்டும். தேவன் அதனால் வரக்கூடிய உபத்திரவங்கள் மத்தியிலே தேவன் நம்மோடு இருப்பார். புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளின்படி, அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்குள் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்க முடியும். ஸோ நாம் கீழ்ப்படிதலை முதன்மைப்படுத்துவோம். இரண்டாவது குறிப்பு 4ஆம் அதிகாரம் 2வது அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். போதும். இஸ்ரவேலர்களுக்கு மோசே கொடுக்கக்கூடிய அடுத்த அறிவுரை, முதல்ல நீங்கள் எப்படியாவது கற்பனையில் கீழ்ப்படிஞ்சிருங்க, அதான் முக்கியம் அப்படிங்கிறாரு. இரண்டாவது, நான் கொடுக்கக்கூடிய கற்பனைகளிலே ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இதில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் நீதிகளிலே நாம் எதையாவது குறைத்தால் அங்கே என்ன பிரச்சனை வருங்கிறது நமக்கு நல்லா புரியுது. 10 கமாண்ட்மெண்ட்ஸில் எதை குறைச்சா பயங்கர பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? ஊரே பற்றி எரியுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, எதை குறைச்சாலும் அவ்வளோதான், காணாமல் போயிடுவாங்க. எஸ், எதை குறைத்தாலும் பிரச்சனை தான். எந்த 3 குறைச்சாலும், பிரதர் பேசாமல் அந்த 3 குறைச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம்ல. 3 என்ன? எப்பொழுது நம்ம ஆளுங்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேவன் கிடையாதுன்னு விட்டாங்களோ, அடுத்த 9 நம்ம ஆளுங்க என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாது. ஸோ எங்கே போனாலும் சிக்கல் தான். ஒரு கட்டளை குறைச்சாலுமே ஓய்வுனால குறைச்சிடலாமா? பேசாமல் நாங்கள் தான் ஏற்கனவே குறைச்சிட்டோமே. இல்லை, அதோட அர்த்தம் வேறு. ஓகே, ஓய்வினால் நாம் கர்த்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை தருகிறோம் என்கிற அந்த மனநிலையை அவர்களுக்கு உருவாக்குகிறது. ஸோ அந்த கற்பனையை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் மறக்க வேண்டாம் என்றே ஆண்டவர் அதை குறிப்பிடுகிறார். நீங்கள் அந்த நாளிலே கர்த்தருக்கென்று ஒரு நாளை நீங்கள் தர வேண்டும். ஸோ புதிய ஏற்பாட்டின்படி நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இப்படிப்பட்ட அந்த காரியங்களை நமக்காக அவர் நிறைவேற்றினார். நாம் நித்திய காலமாக அவரோடு ஓய்ந்திருக்க போகிறோம். கிறிஸ்துவே இந்த ஓய்வு நாளின் நிழலாக நிறைவாக நமக்கு இருக்கிறார். இருந்தாலும் கூட அந்த ஓய்வு நாளின் நியதியின்படி நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதும் அதிகமான நேரத்தை கொடுப்பதும் அவசியமாக இருக்கிறது. ஸோ எப்பொழுது கர்த்தருக்கு நேரத்தையும் இதையும் நாம் கொடுக்கவில்லையோ அடுத்து நமக்கு பிரச்சனைகள் தான். ஸோ இந்த 10 கற்பனைகளில் எதை குறைத்தாலும் அங்கே பிரச்சனை தான். ஸோ நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. ஆண்டுடைய கட்டளைகளிலே குறைச்சா ஆபத்துன்னு மோசே சொல்கிறார். கூட்டுனா என்ன ஆபத்து? வசனம் அப்படி தானே வருது. நீங்கள் இந்த 10 ஆண்டுடைய நீதி நியாயங்களிலே ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம் என்று தான் முதலில் ஆரம்பிக்கிறார். அங்கே தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. குறைச்சா நாங்கள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அங்கே நிறையா பிரச்சனை வரும். ஆண்டவரே 10 தான் கொடுத்துருக்கீங்களா, கூட ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட்டுறதுனால என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? ஆபத்து. அந்த 10 கற்பனையை மீறாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று அப்படிங்கும்போது நீங்கள் அதை வச்சக்கூடிய கட்டளை எப்படினாலும் பாவமாக தான் வச்சுருப்பீங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களை நம்ப முடியாது. மார்க் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஒன்பதாவது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குப்பா.
அந்த நன்றாக இருக்கிற வார்த்தையை பார்த்து சிரிப்பாக தான் வருது நமக்கு. எப்படி பேசுகிறார், ரொம்ப நல்லா இருக்கு பேஸ். நீ என்ன பண்ணியிருக்க, மிகப்பெரிய பரிசுத்தவானை போல அதிகமான கற்பனைகளை வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால் என்ன தான் பண்ணுறோம், நம்ம ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி அதை அசால்ட்டாக நம்ம விட்டு விடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தா கொடுத்துருங்க, மிகப்பெரிய தேர் வாங்கணும், அதை இழுக்கணும். அவங்க அவ்வளோ பெரிய தேர் வச்சுருக்கும் போது நம்ம அதை விட பெரிய தேரை வச்சுருக்க வேண்டாமா என்று சொல்லி தான் என்ன செய்கிறார்கள், ஒரு பெரிய ஒரு தேரை வாங்கி அதை இழுத்து புற இன மக்களை வெட்கப்பட வைத்து அதற்கு மேலே வெட்கத்தை கர்த்தருக்கு கொடுத்து வெற்றிகரமாக என்ன பண்ணுறாங்க, தேரை இழுக்கிறாங்க. நம்ம தேடுறோம், இந்த தேர் இழுக்குன்னு வேதாமத்தில் எங்கெங்க இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவம், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவம், ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது. சரி, அவங்கள விட்டுருவோம், நம்ம பக்கம் வருவோம். நாம் என்னென்ன மனித கற்பனைகளை வைத்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? பிரதர் உண்மையாகவே சொல்லிடலாமா? ரொம்ப டெம்ப் பண்ணுறீங்க. மனசில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சுருவோம். அப்படி எதுவும் இருக்கா? உண்மையிலேயே எனக்கே பயமாக தான் இருக்குது. எலெக்ஷன், ஓகே, சபையிலே எலெக்ஷன் ஆசீர்வாதத்து, ஓகே ஓகே. ரோமன் கத்தோலிக்க விட்டோம்னா அடுத்து நம்ம எங்கே வந்துடலாம், சிஎஸ்ஐக்கு வந்துடுவோம். ஓகே, அடுத்து நம்ம சிஎஸ்ஐ விட்டோம்னா அடுத்து எங்கே வரலாம், பெந்தகோஸ்தே சபைகள், அடையாளங்கள். இதில் நம்ம பெந்தகோஸ்தே சபையோ சிஎஸ்ஐ சபையோ ஆர்சி சபையோ இல்லை வேறு எந்த சபையோ, எல்லா சபையுமே ஒரு 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 உபதேசம் வச்சுருக்காங்க. எப்பொழுதுமே நான் அதுக்கு அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு உபதேசம். என்ன அது உபதேசம்னா, யார் மிகச்சிறப்பான ஆவிக்குரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. யார் மிகச்சிறந்த ஆவிக்குரிய மனிதன்ங்கிற ஒரு கேள்வி. அதற்கு என்ன பதில் பொதுவாக பெரும்பாலான மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, யார் கர்த்தரோடு பேசுகிறார்களோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ, கர்த்தரை பார்க்குறாங்களோ அவங்க யார்? அப்படி அந்த ஒரு மாயை உண்டு பண்ணியிருக்காங்களா இல்லையா? என்னதான் நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க, சத்தியத்தை நீங்கள் ரொம்ப நீங்கள் போதிச்சாலும், ஆனால் அங்கிட்டு வர்றது வாராரு. அப்புறம் நான் தான் ரொம்பலாம் ஆராயலாம் மாட்டேன், மனித முயற்சியெலாம் நான் செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், உட்காருவேன். ஆண்டவர் முதல்ல சொல்வார், பைபிளை திறக்காத, அப்புறம் நீ மனித முயற்சியில் இறங்கிடுவ. கர்த்தர் நேரடியாக பேசுவார், அதை கேட்பேன், உங்கள்கிட்ட சொல்லுவேன், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்வோம், போதுங்கய்யா காலில் விழுந்துடுறோம். அந்த அளவு ஆவிக்குரிய அனுபவம், அதிகமான ஆவிக்குரிய, கர்த்தர் சிறந்த ஆவிக்குரிய மனிதன் யார் என்று கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை கிறிஸ்தவம் மறைமுகமாக அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் கர்த்தரோடு பேசுகிறவரா, கர்த்தரை பார்க்கக்கூடியவரா யார்? சார் எனக்கு என்ன இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறேன். இல்லை, என்ன பிரச்சனைனா, ஒரு புது ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அதிகமாக பார்க்கும் பொழுது, சரி பைபிளில் எங்கேயாவது அப்போஸ்தலர்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நீங்கள் போய் தேவன்கிட்ட பேசுங்க, தேவன் பேசுகிறத கேளுங்க, தேவனோடு பேசிக்கொண்டே இருங்க அப்படின்னு ஒரு கட்டளை, அறிவுரை கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இதுதான் மிகப்பெரிய ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கிறது. மிகப்பெரிய பரிசுத்தவான் இவர் தான் நம்ம சொல்லுகிறோம். அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய அனுபவம் என்றால் கண்டிப்பாக வேதாகமம் என்ன சொல்லியிருக்கும், நீ அதை செய்யி, இப்படி செய்ய என்று நமக்கு ஒரு கட்டளையும் அறிவுரையும் கொடுத்துருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே இருக்கணும். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நீ கர்த்தர்கிட்ட போய் பேசு, கேளு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு. அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, பேசினது போராயிரும், ஆண்டவரே கொஞ்சம் வீடியோ, நான் உங்களை பார்க்கணும். அதை நான் பண்ணியிருக்கேன் அந்த கோமாளி தானே. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, நைட்டு தூங்காமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். தூங்கிட கூடாது, ஆண்டவர் மனம் இறங்குவார் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? என்ன நடக்கும் தெரியுங்களா, அடுத்து 6 மணிக்கு எந்திப்போம். ஆஹா எந்த நேரம் தூங்கணும்னு தெரியலையே, கொஞ்சம் முழிச்சிருந்தா அப்படின்னா ஆண்டவர் அன்னைக்கு பார்த்துருந்துருக்கலாம்.
இது எப்போன்னு கேட்டிங்கன்னா சண்டே கிளாஸ் போயிருக்கும் பொழுது, கிறிஸ்தவ அனுபவம் எனக்கு கிடையாது. சண்டே கிளாஸில் இவங்க சொல்லிக் கொடுக்குறது ஆண்டவர், அதுவும் சின்ன பிள்ளைங்க, நீங்கள் பரிசுத்த பிள்ளைங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்க்கலாம். அவங்க இருதயத்தில் பாவம் கிடையாது, நீங்கள் நினச்சா பாத்திர முடியும். என்ன செய்யணும், தூங்கிறாத, ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர் எப்படியாவது பார்த்துரு. அங்கே நம்ம போதகர் ஆண்டவர்கிட்ட தான் இப்போ பேசி பார்த்து வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துடணும். அப்புறம் என்ன சொல்ல வருகிறேன், அது இவ்வளவு பெரிய உன்னத ஆவிக்குரிய அனுபவம் என்றால் வேதாகமம் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆமாம், நீங்கள் பாருங்கள் எப்படி பார்க்கலாம், எப்படி போகலாம், இப்படி ஆண்டவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம். அதாவது இது நான் என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் காட்சி அளிக்கிறார், பார்த்து விட்டால், அது நான் குற்றப்படுத்தவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நினைத்தால் முடியும், ஆண்டவர் நினைத்தால் என்னன்னாலும் செய்ய முடியும். ஓகே, இங்கே ஒருத்தரை வந்து சைனீஸ் பேச வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சா அவெல்லாம் முடியும், அதுங்க செய்ய அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், நான் ஒருத்தனுக்கு காட்சி அளிக்கணும், ஆண்டவரால் செய்ய முடியும். அதற்கு எந்த இதுவும் கிடையாது. ஆண்டவரால் உணர்த்துதலை தர முடியும். ஓகே, ஆடியோ வீடியோ நம்ம அதனால உணர்த்துதல், ஒரு சமாதானத்திலேருந்து சில காரியங்களை முடிவெடுப்பதற்கு ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறேன், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நான் எதை இங்கே குற்றப்படுத்துகிறேன் என்றால், உயர்ந்த உன்னத ஆவிக்குரிய அனுபவம் என்று நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள் என்றால் வேதாகமம் கண்டிப்பாக அதை என்ன செய்திருக்கும், நமக்கு கற்பனையாக அறிவுரையாக கொடுத்திருக்கும். ஏனென்றால் அது உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம், நீ கண்டிப்பாக என்ன பண்ணிரு, அதை எப்படியாவது பெற்றுரு. ஏன்னா வேதாகமம் அப்படிப்பட்டது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய காரியம் கூட நம்ம பார்க்க முடியல. அதாவது நீ எப்படியாவது ஆண்டவரை பார்த்துரு. ஆனால் அதற்கு மாறாக வேதாகமத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. தோமா வருகிறார், தோமாவா நான் எப்படியாவது ஒரு மேடை நான் தொட்டாதான், நீங்களாவது பார்க்க தான் ஆசைப்பட, நான் என்ன பண்ணணும், அந்த புண்ணில் தொட்டாதான் நான் நம்புவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் என்ன செய்தார், சரி தொட்டுக்கோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்ன சொன்னார் அவர்கிட்ட, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். ஆண்டவரே, அதே கையால் என்ன அடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம், ஆண்டவர் அந்த இடத்துலையே பதிவு பண்ணுகிறார், நீ கண்டாய் தொட்டாய், ஆண்டவரே நான் தொட்டு விட்டேன், கண்டு விட்டேன், நான் பார்த்து விட்டேன், நீங்களாம் பார்க்க என்ன தொட்டுட்டேன். ஆனால் அவன்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், நீ தொட்டுற பார்த்தியா, இதெல்லாம் எந்த அனுபவமே இல்லாமல் என்னை காணாமல் ஒரு விசுவாசிக்கிறானா அவன் மோர் பிளஸட் தேன் யூ, அவன் மிக அதிகமாக ஆசீர்வதிக்க, ஹி இஸ் மோர் பிளஸட் தேன் யூ. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். ஸோ வேதாகம இடத்துல நான் போனோம்னா, நான் பைபிள் படிக்கும் அதான் சொல்லிச்சு, என்ன முயற்சி பண்ணி காணாமல் விசுவாசித்தால்தான் பாக்கியவான். 1 பேதுரு 1:8 வசனத்தை எடுத்துக்கணும். 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. போதும். 1 பேதுரு 1:8 நாம் வாசிக்கிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். எது முக்கியம், ஆண்டவரை காண்பது முக்கியமா, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது முக்கியமா? அன்பு கூறுவது. ஸோ அங்கே தான் பேதுரு, நீங்கள் காணாமல் இருந்தும், காணவில்லை, பார்த்தது கிடையாது. ஒரு வெள்ளை உருவம் பிரதர், அதை கூட பார்க்கக்கூடாதா? பார்க்கக்கூடாது. ஒரு ஷாலில் அப்படி ஒயிட் கலர், அதை கூட பார்க்க, எதுவுமே காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீர்கள். அடுத்து என்ன வருகிறது, இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. நம்ம நினச்சிட்டு ஆண்டவரை கண்டு பார்த்து தொட்டாதானே சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் வரும். பிரதர் என்ன நடந்து தெரியுமா, என்ன நடந்துச்சு, ஆண்டவரை பார்த்துட்டேன். உண்மையிலே அப்படிதான், ஆண்டவரை நம்ம ரியலாக பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம் நமக்கு வந்துடும் ஆண்டவரை பார்த்து அனுபவம். ஆனால் பேதுரு என்ன சொல்ல, இல்லை நீங்கள் பார்த்து அல்ல, தரிசித்து அல்ல, பார்க்காமலே அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா, தரிசியாமலே அவரை விசுவாசிக்கிறீர்களா, சொல்லி முடியாத சந்தோஷத்திற்கு பாத்திரவான்கள் நீங்கள். ஐ லவ் மை காட், ஐ பிலீவ் இன் மை காட், ஐ எம் ஸோ ஹாப்பி. சொல்லி முடியாத சந்தோஷம், அவரை பார்ப்பதோ காண்பதோ அல்ல. நாம் இஸ்ரவேலை குறித்து தியானித்தோம். அவங்களுடைய சத்தத்தை கேட்டாங்களா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்களா?
கேட்டாங்களா கேட்கலையா? அவங்க கேட்டதையும் கேட்காதையும் நாங்கள் கேட்டதில்லை. கேட்டாங்க. உபாகமம் எடுக்க வேண்டாம், உபாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படியுங்கள். இவன் அந்த 10 கற்பனைகளை கொடுக்கும் பொழுது கூட அப்புறம் மோசே, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம், நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எப்போ அவரும் எபிரேயரில் தானே பேசுகிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல, அது இடி முழக்கத்தோடு பேசுகிறார், எங்களால் ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டார்கள், பயந்தார்கள். ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள், ஆண்டவரை உணர்ந்தார்கள். பகலிலே ஏசி, இரவிலே ஹீட்டர். நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். இப்போ நமக்கு அவ்வளோ பெரிய ஏசி, அவ்வளோ பெரிய ஹீட்டர் நம்ம பார்த்ததில்லை, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அது இருந்தது. அந்த அளவுக்கு அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு இருந்து அவர்களை வனாந்தரத்திலே அவர்களை அற்புத விதமாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி எவ்வளவாய் ஆண்டவரை உணர்ந்திருப்பார்கள். ஸோ அற்புத அடையாளங்களை கண்டு அந்த 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 ஆவிக்குரிய அனுபவங்களை எல்லாம் அதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, பட் நம்ம புரிந்து கொள்கிற மாதிரிக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். ஆனால் பயன் இருந்ததா? இல்லை. இவர்களுக்கு தேவை இந்த நம்ம வாசம் பார்த்தீங்களா, அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசி. இந்த 2 இருந்திருந்தால் போதும், தப்பிச்சிருப்பாங்க. ஆண்டவரை பார்க்கலங்க, கேட்கலங்க, ஒன்றும் தெரியாதுங்க, அன்பு கூறுறேன், விசுவாசிக்கிறேன். இதுவே உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம். திஸ் இஸ் எனஃப், திஸ் இஸ் எனஃப், திஸ் இஸ் சஃபிஷியன்ட் அண்ட் திஸ் இஸ் மோர். இதுதான், இதற்கு மேல் ஒன்றும் இல்லை. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், சொல்லி முடியாத சந்தோஷம். ஸோ உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம், சிறந்த ஆவிக்குரிய மனிதன் என்றால் யார்? இவர்தான், அன்பு கூறுகிறவர், விசுவாசிக்கிறவர். ஏசாயா 66வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஒரு கூட்ட மக்கள் கர்த்தருக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், இன்னொரு கூட்ட மக்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறவர்கள். 2 கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்ட மக்கள் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், இன்னொரு கூட்ட மக்கள் கர்த்தர் மகிமை. அப்படின்னா வர்ஷிப் பீப்புள். கர்த்தர் மகிமைப்படுவார் எப்போவுமே அவங்க என்ன பண்ணுறாங்க? வர்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவரை என்ன எப்படி வாழ்கிறாங்கலாம் முக்கியம் கிடையாது, ஆண்டவரை என்ன பண்ணிடுவோம்? புகழ்ந்து பாடிடுவோம். நம்முடைய அந்த அந்த ஆராதனையின் அந்த தூப வர்க்கத்தினாலே நம்ம ஆண்டவரை மறைச்சி விட்டுருவோம். ஆண்டவருடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டார்? பார்க்க மாட்டார். என்னென்ன சொல்கிறாங்க? தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அவர்கள் கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே. அப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு வசனத்திற்கு நடுங்கக்கூடிய நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். கர்த்தர் அவருடைய வசனத்தை நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, ஸோ நாம் 2வது குறிப்பிலே கற்றுக்கொண்ட பாடம், சத்தியத்திலே தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓகே, நான் இப்போ சொன்ன ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய உபதேசம், அதை வசனத்தில் ஓரளவு கூட ஆதாரம் கிடையாது, ஆனால் நம்மளெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆண்டவர் நேரடியாக பேசினா, பார்த்தா, போனால், வந்தால் தான் அவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு. ஆனால் வேதாகமம் முற்றிலும் அதற்கு எதிரான சரியான சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு சத்தியத்தை கூட்டி என்ன செய்வார்கள்? தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்திய சத்தியத்தை காணாமல் செய்து விடுவார்கள். நாம் மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்தில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நம்முடைய சபையில் எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நான் இப்போ தானே போதிக்கிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி கற்றுக்கொள்ளக்கூடியவர் தான்.
கற்றுக்கொள்ளக்கூடியவன் தான். ஆனால் இங்கே பிடித்த ஒரு விஷயம் என்ன, இவர்கள் வசனத்தில் சத்தியத்தை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதுதான் முதன்மையான காரியம், நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது கூட்டுவது போலவோ குறைப்பதை போலவோ இங்கே நீங்கள் யார் பார்த்தாலும் கண்டாலும் என்ன செய்யலாம்? நீங்கள் அதை சொல்லலாம். ஓகே, மூன்றாவது குறிப்பு நாம் நிறைவு செய்யலாம். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலர்களுக்கு மோசே கொடுக்கக்கூடிய இன்னொரு அறிவுரை. ஓரேபிலே உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தரை நோக்கி, ஜனங்களை என்னிடத்திலே கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். ஓகே, இந்த வசனத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இஸ்ரவேலர் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழியத்தை கொடுக்கிறார், முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார். முக்கியமான ஊழியம், முக்கியமான பொறுப்பு. என்ன பொறுப்பு? பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும்? இல்லை. அதற்கு முன்னாடி என்ன சொல்லுகிறார்? நீ ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பயந்திருக்கும்படி அதை கற்றுக்கொண்டு அடுத்து நீ என்ன செய்? பிள்ளைகளுக்கு போதி. ஸோ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? எப்படியாவது அந்த சத்தியத்தை கொடுங்கள். சத்தியத்தை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வெறுமனே போதிப்பது அல்ல, உங்களுடைய கீழ்ப்படிதலையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்க வேண்டும். சத்தியம் ஒரு கையில் கொடு, இன்னொரு கையில் என்ன செய்யணும்? ரெண்டையும் கொடுக்கணும். நாம் இந்த கையில் சத்தியத்தை கொடுக்குறோம், இந்த சைடில் நம்முடைய கீழ்ப்படியாமையை கொடுக்குறோம். பிள்ளைங்க எதை எடுப்பாங்க? சத்தியத்தை அப்படி தள்ளி விட்டு அந்த கீழ்ப்படியாமையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஸோ அதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்களே இல்லையா, முதல்ல நீங்கள் வாழ்நாள் எல்லாம் கீழ்ப்படியும்படியாக கீழ்ப்படிந்து அடுத்து அந்த சத்தியத்தை கொடுங்க. இன்றைக்கு பெற்றோர்களுடைய மிக முக்கிய கடமை நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன தான் சொல்லுவோம்? அந்த பிள்ளைங்களுக்கு எதையாவது ஒன்று சேர்த்து வைக்கணுங்க. பிள்ளைகளுக்கு நாம் எதையாவது ஒன்றை கொடுக்க வேண்டும், முக்கியமானதை கொடுக்க வேண்டும். இப்படி நாம் முக்கியமானது பிள்ளைகளுக்கு நாம் செய்வது தவறு கிடையாது. உணவு, உடைகள், உறங்க இடம், இதெல்லாம் கொடுக்குறோம். இதை ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு செக்யூர் பண்ணுறோம், தவறு கிடையாது. ஆனால் இது எல்லாத்தை விட முக்கியமானது என்ன? ஆஸ் அ பேரண்ட் நாம் அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் என்னிடத்தில் உள்ள சத்தியத்தை கொடுக்க வேண்டும். அப்படி தான் அந்த வேலை செய்யும். அங்கே சர்ச்சைக்கு போகிறேன், எதையாவது ஒன்று படிச்சுக்க, என்னை மட்டும் இங்கே திரும்பி பார்த்துறாத, அப்படி அல்ல. நம்மிடத்திலிருந்து நீங்கள் என்ன சத்தியத்தை கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் ஒரு கீழ்ப்படிதல். என்ன ஆனாலும் சண்டை சர்ச்சைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா நான் அதை என்னோடய பிள்ளைக்கு கொடுக்க முடியும். கரெக்டாக? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதனால் நீங்கள் சில சூழ்நிலையில் வர முடியாமல் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. உதாரணம் இந்த மாதிரி நம்மிடத்தில் என்ன கீழ்ப்படிதல் இருக்க முடியுமோ அதைத்தான் நம் பிள்ளைகளிடத்தில் கொடுக்க முடியும். ஸோ இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம், முதலாவது உன்னுடைய கீழ்ப்படிதலை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு. நான் இப்போ பேரண்டிங்கெல்லாம் கடந்து ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு இருந்தோம்னா, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5வது வசனம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோടെ மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எங்கள் சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், சத்தியத்தை கொடுக்கிறார்கள். புறையின மக்களிடத்திலே, மற்ற மனிதர்களிடத்திலே அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை கொடுக்கிறார்கள். கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரம் அல்ல, நாட் ஜஸ்ட் அ டாக்ட்ரின், ஒரு வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அப்படின்னா என்னங்க? அடுத்து சொல்கிறாரு, நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களிடத்தில் நான் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், ரெண்டும் உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் அவர்கள் சத்தியத்தை கொடுக்கிறார்கள். சத்தியத்தையும் கொடுக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையையும் கொடுக்கிறார்கள், தன்னுடைய கீழ்ப்படிதலையும் காண்பிக்கிறார்கள். நவ் டேக் இட்.
அடுத்து என்ன நடக்கிறது? 6வது வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோടെ திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. தொடர்ந்து அதை பேசுகிறார். நீங்கள் திருவசனத்தை பெற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்! எப்படியாவது இந்த வார்த்தையை பேசக்கூடிய ஒரு மனுஷனாக நம்ம இருக்கணும். நீங்கள் என்னுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டீங்க இல்லையா, என்னையும் பின்பற்றுங்க, கர்த்தரையும் பின்பற்றுங்க. நம்மனா என்ன சொல்லுவோம்? வசனத்தை கேளுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க. பாவமான மனிதன், நானும் ஒரு மனிதன், என்னை மட்டும் பார்க்க வேண்டாம். நோ, அது ஊழியம் அல்ல. ஸோ ஊழியருக்கென்ற தகுதி என்று நாம் சொல்லும் பொழுது நம்ம அவ்விதமாக வெறும் சத்தியத்திலே தகுதிப்படுவதல்ல, ஊழியம் நம்முடைய சாட்சியிலும் தகுதிப்பட வேண்டும். சத்தியத்தையும் நாம் கொடுக்க வேண்டும், நம்முடைய சாட்சிகளையும் கொடுக்க வேண்டும். ஸோ உங்களிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? நீங்கள் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஸோ இங்கே பவுல் சத்தியத்தையும் கொடுக்கிறார், தன்னுடைய கீழ்ப்படிதலையும் கொடுக்கிறார் விசுவாசிகளுக்கு, மற்ற மனிதர்களுக்கு. அவங்க என்னன்னாங்க தெரியுமா? அடுத்து, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயமில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இவங்க விசுவாசிகள் ஆகல, விசுவாசிகளுக்கு மாதிரிகள். தட் இஸ் த மினிஸ்ட்ரி. அப்படியே எல்லாரும் விசுவாசிகளாக மாற்றிட்டு போகிறதல்ல. நான் போய் ஒரு ஊழியத்தை செய்தேன் என்றால் என்ன நடக்கும்? அப்போஸ்தலருடைய ஊழியம் அதுதான் கடவுளுடைய ஊழியம். இஸ்ரவேலர்களுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்த விஷயம் அதுதான். நீங்கள் சத்தியத்தை சொல்லுவதல்ல, கடத்துவதல்ல, வெளிப்படுத்துவதல்ல. நீங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கீழ்ப்படிந்து உங்களுடைய கீழ்ப்படிதலை நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படியாவது கொடுத்துருங்க. அப்போஸ்தலர்கள் அவ்விதமாகவே கொடுத்தார்கள். ஓகே, ஸோ இதோடு நாம் இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாம் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் முக்கியமாக பெற வேண்டிய பெயர் என்ன? ஞானமும் புரிதலும் உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள் என்பதை புரிதல் உள்ளவர்கள் என்றே நீங்கள் படியுங்கள். விவேகம் நமக்கு என்னன்னு தெரியாது. வேகமாக போகிறத கொஞ்சம் அப்படி மெதுவாக போனால் விவேகங்க. அப்படி ரோட்டில் அப்படி தானே போட்டிருக்காங்க, விவேகமாக செல்ல வேண்டும். ஆக்சுவலாக அது என்னென்னா புரிந்து செல்ல வேண்டும். ஏத்தால வராரு, எப்படி வராரு, ரோடு எப்படி இருக்குது, நம்ம பைக் எப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஒரு குழந்தை கண்டிப்பாக உள்ளே வரும். இந்த மாதிரி எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகிறவங்க தான் யார்? விவேகமாக போகிறவங்க. சரி, ரைட். ஸோ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பெயர், எந்த பெயரை சம்பாதித்து விட வேண்டும்? புரிதல் உள்ளவன் என்கிற பெயரை சம்பாதித்து விட வேண்டும். சபையிலும் சரி, புறையினம், யார் எல்லாரிடத்திலும் புரிதல் உள்ளவன் என்கிற பெயரை சம்பாதிக்க வேண்டும். ஸோ புரிதல் உள்ளவன் என்கிற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் சில சத்தியத்தை மோசேயினுடைய வார்த்தையிலிருந்தே நாம் கற்றுக்கொள்கிறோம். கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்த்த முதல் குறிப்பு. இரண்டாவது, வசனத்திலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றையும் கூட்டாதவர்களாக, குறைக்காதவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய ஊழியம், முக்கியமான ஊழியம், போதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய சத்தியத்தை கொடுப்பது மட்டுமல்ல, சத்தியத்தோடு நம்முடைய சாட்சிகளையும் நாம் பகிரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, இதோடு நிறைவு செய்வோம். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நாம் ஜெபிக்கலாம்.